27/8/2024 ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபிசிக்கு ஒரு பேட்டர்ன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3 டிஜிட்டை ஒரு பேட்டர்ன் பார்த்துருவோம். இதில் வந்து இப்போ ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 2 வைக்கக்குள்ள இதுக்கு முன்னாடி இப்போ ஏ போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 0 ஒரு பவர் நம்பர், 5க்கு 0 தான் பவரு. அப்படி பார்க்கக்குள்ள ஃபஸ்ட்லேருந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள். காமனாக அந்த 540ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 540 இருக்குது பார்த்தீங்களா, கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா 540. அப்போ 5க்கு பவரு 0ன்னு வச்சிட்டோம். அப்போ மேலே உள்ள அந்த 40 இருக்குது பார்த்தீங்களா, 540, 5க்கு பவரு 0, அந்த 40க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 95. ஏபிக்கோ அல்லது பிசிக்கோ ஏசிக்கோ வரணும். ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் வைக்கிறான்னா பவரு ஸ்ட்ரெயிட் நம்பர் வச்சா ஸ்ட்ரெயிட் நம்பர், அதிகபட்சம் இது தான் வரும். அப்படி பார்க்கக்குள்ள 95 ஏபிக்கு வரணும், ஆனால் ஏசியில் வச்சுருக்கிறோம். பிசியோ ஏசியோ ஏபியோ மொத்தத்தில் 95ன்னு வரணும், வந்திருக்கா. அப்போ அடுத்தது ஏ போர்டு கணக்கு வச்சுட்டோம். அடுத்தது கிராஸுக்கு பார்க்கணும். 500ன்னு இருக்குது. அப்போ ஏ போர்டுக்கு 0, 5க்கு பவர் 0. இப்போ இந்த 0வுக்கு 55ன்னு வந்திருக்கணும். அடுத்த நாள் ஒரு 5 மட்டும்தான் வந்திருக்கு பார்த்தீங்களா. சி போர்டு 0வுக்கு சி போர்டு 5, அதே மாதிரி பி போர்டுக்கு 0வுக்கு பவரு, அதுக்கு அடுத்த நாள் 5 வந்திருக்கு. இதே கான்செப்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வர வேண்டிய நம்பர் இந்த கிராஸில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா 255 ஒரு 2 நிறுத்தக்குள்ளே இந்த 5க்கு இது பார்த்திங்களா, இந்த கிராஸில் இந்த 55 பிசிக்கு வரணும் கண்டிப்பாக. ஆனால் ஒரு 5நாவது ஆட்டத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஏ போர்டு கணக்கு பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே பார்த்திங்கன்னா 269. இன்றைக்கி நேற்று வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 249. இதில் பி போர்டுக்கு 6 வரணும். இந்த 6 பி போர்டோ அல்லது ஏ போர்டோ எங்கேனாலும் வரலாம். ஸோ 6 1 வரணும். அதே மாதிரி 5 வரணும். பவர் வச்சா 0, ஏன்னா 15 ஒரு நாள் கேப் விட்டு 10. இப்போ இதே பேட்டர்னில் இதுக்கு முன்னாடி வந்த நம்பரை பாருங்கள். இது வந்து 2 நாள் கேப் வரும். 0/6க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 51, 2 நாள் கேப்பு. இதுக்கும் 2 நாள் கேப்பு. அப்போ மறுபடியும் 2 நாள் கேப் வச்சு அந்த நம்பரை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டான். இந்த கான்செப்ட் புரியுதுங்களா. 0/6க்கு ஃபுல் பவரு 51. ஃபஸ்ட்டு பவர் வச்சுட்டாலே அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக தான் எடுத்துகிட்டு வரணும். 51 எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ இதே கான்செப்டில் ஒவ்வொரு நம்பர் பவரை வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். 15க்கு ஒரு நம்பர் பவரு 10, 10க்கு ஒரு நம்பர் பவர் வச்சா 60, அல்லது ஃபுல் பவர் வச்சா 65. ஏன்னா ஒரு நம்பர் தான் பவர் வச்சு எடுத்துருக்குறோம். அப்படி பார்க்கல ஏபிசி 3லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 65ங்கிற நம்பர் ஒரு பேட்டர்னில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது 60. இந்த கான்செப்டில் ஏபிசிக்கு 60ஓ 65ஓ வரணுங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன மாதத்தில் 210, கீழேருந்து மேலே பார்த்திங்கன்னா 210, 210. இது வந்து போன மாதத்துலேருந்து இந்த கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்குங்களா இந்த பேட்டர்ன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வருது பார்த்திங்களா, அந்த வரும் மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும். அந்த பேட்டர்ன் பார்த்துருவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 041, 041 இந்த ரிசல்ட் வர மாதத்துலேருந்தே அந்த சி போர்டு நம்பரை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலேருந்து கீழே பார்த்திங்கன்னா 041, 041 இப்படி வைக்கல. இதுக்கும் போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 756. இந்த 756 இருக்கிற மாதிரி ஏபிசி ப்ளே பண்ணால் ஏபியில் வந்து 75 பாஸ் ஆகுது. 756 வரணும், 750ன்னு வந்துருக்குங்களா. அதுக்கு அடுத்த மாதம் அதே மாதிரி சி போர்டு பார்த்திங்கன்னா 293, 295. இப்போ ஏபியில் மறுபடியும் ஏபியிலே பாஸ் ஆகுது. அந்த சி போர்டு நம்பரை மட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் மேலேருந்து கீழே பார்த்திங்கன்னா. ஏன்னா அடுத்த நாள் 756 வரணும், 750. அதுக்கு அடுத்த நாள் 293, 293 வரணும், 295 இருக்கிற மாதிரி ஏபிசி. இப்போ இதே கான்செப்டில் இங்கே பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே பார்த்திங்கன்னா 210, 210. இதுக்கு அடுத்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே பார்த்திங்கன்னா
49. இந்த 549 தான் நேற்று கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 249 போயிடுச்சு. அதே மாதிரி கீழேருந்து பார்த்திங்கன்னா 327. இந்த 327 இருக்கிற மாதிரி ஏபிசி ஒரு பேட்டர்ன் வரணும். அப்போ ஏபிசிக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் ஏபிபிசி ஏசி. ஸோ டபுள்ஸில் இதை பார்த்துருக்குறோம். அடுத்தது ஒரு 3 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 265 வந்து இங்கே பாக்ஸில் கொண்டு வந்ததுனால இந்த 426 இங்கே பாக்ஸில் வந்திருக்கணும். இந்த 2 நாளில், அதாவது 210 வந்த அன்றைக்கி தான் வரணும். அது வராத காரணம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 652 வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னாலும் 652ங்களா. இப்படி வச்சாலே இந்த எண்டிங்கில் இருக்கிற நம்பர் பாக்ஸில் வரணும், அல்லது 2 நம்பராவது அடுத்த நாள் வரணும். ஆனால் 265க்கு 210 2 நம்பர் பிசிக்கு மட்டும் ஃபுல் பவர். அப்போ அது இதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் பார்த்திங்கன்னா தெரியும் 215 210. சி போர்டு மட்டும் பவர் வச்சு 210 கொண்டு வந்த காரணம் இதுதான். இப்போ இதே கான்செப்டில் $249 இங்கே உள் நம்பரில் பார்த்தீங்கன்னா டவுன்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா 249 249. அப்போ இதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 426. அந்த 426ங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏபி வந்து 21ங்களா. இந்த 21 பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏபிலே பார்த்திங்கன்னா 76க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 21 ஃபுல் பவர் வச்சிட்டாலே அதுக்கு அடுத்தது மேலே உள்ள நம்பர் 24 அப்படியே வந்துருச்சு. அப்போ இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா 77 இருக்குது. ஸோ இந்த 77 ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருவோம். 76க்கு 21 ஃபுல் பவரு. அப்போ இதுக்கு பக்கத்தில் 9 நம்பர் அதுக்கு அடுத்த நாள் வந்திருக்கு. ஸோ 24க்கு 24 ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ 24க்கும் ஆப்போசிட்டில், அதாவது 246 அடுத்த நாள் ஒரு 6 வைக்கணும். அப்போ 6ஆம் நம்பர் வந்தால், ஸோ இந்த நம்பர் பாருங்கள், இந்த 749 இங்கே ஒரு நம்பர் ஏ போர்டில் மட்டும் பவர் வச்சு 249. இதுக்கும் ஒரு நம்பர் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா 770. அப்படியே 770ங்க உள் நம்பருக்கு போயிடுச்சு. இப்போ இதுக்கு இடையில உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 462. இது வந்து இங்கே பாக்ஸில் வெளி நம்பருக்கு வரணும். அப்படி பார்க்கல நம்மளுக்கு இந்த கணக்கு நல்லாவே கரெக்டாக இந்த பேட்டர்ன் அமையுது. 249 426 426. அப்போ இது ரெண்டும் என்ன நம்பர் என்னோடய கணிப்புக்கு வருதோ அதை மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஏபியில் 32 65 60, பிசியில் 27 65 60 கொடுக்கணும். 2 இடத்த 65 கொடு. பிசியில் வந்து 2 இடத்த 65 கொடுத்துருந்தேன், அதை வந்து 60 மாற்றிக்கிட்டேன். பிசியில் வந்து 27 65 60, ஏசியில் 37 65 60. அப்போ காமனாக நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி காமிச்சபடி பார்த்தீங்கன்னா இதில் 3 நம்பர் ஏபிசிக்கு உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்தால் ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு 5 வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் ஒத்து வந்தால் மட்டும் அந்த நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்தது 3 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா 654 624 776 426 762. இதுதான் என்னோடய ஒரு கணிப்பு. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்த ஒரு நல்ல கேசிங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.